ஒரு பெண், பணக்காரி, மரியாதைக்குரிய வியாபாரி. ஆனால் அவள் இதயம் திறந்த அந்த நொடியில் ஐரோப்பாவின் முதல் திருச்சபை தொடங்கியது. இது பண்டைய நகரமான பிலிப்பி, ரோம பேரரசின் காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணின் கதை. அவள் பெயர் லிதியா. அவள் ஒரு வியாபாரி. அரசர்கள் அணியும் ஊதா நிற வஸ்திரம் விற்றாள். அவள் வாழ்ந்தது வியாபார உலகில். ஊதா நிற வஸ்திரம் மிகவும் விலை உயர்ந்த பொருள். அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே அணியும் துணி அது. லிதியா அந்த துணியை தயாரித்து விற்பனை செய்தாள். அவளுக்கு பணமும் இருந்தது, மரியாதையும் இருந்தது. ஆனால் அவள் இதயம் இன்னும் ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருந்தது. செல்வம் இருந்தது, மரியாதை இருந்தது. ஆனால் லிதியாவின் வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லை. உலகம் கொடுத்த வெற்றி, ஆனால் அவள் இதயத்தின் வெறுமை நிரம்பவில்லை. அந்த நாளில் அவள் அமைதியாக நதிக்கரையில் நின்றாள், உண்மையான நம்பிக்கையை தேடி. அப்போது ஒரு மனிதர் வந்தார். அவர் பெயர் பவுல், அப்போஸ்தலர். அவர் தேவனுடைய வார்த்தையை பேசினார். அந்த நேரத்தில் கர்த்தர் அவளுடைய இதயத்தை திறந்தார். உண்மையான நம்பிக்கை அவள் வாழ்க்கையை மாற்றியது. வெற்றி மட்டும் வாழ்க்கை அல்ல, அமைதியே உண்மையான செல்வம். அவளும் அவள் குடும்பமும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். புதிய வாழ்க்கை அங்கு தொடங்கியது. நம்பிக்கை திறந்தால் வாழ்க்கை மாறும். அவர்கள் அவள் வீட்டிற்கு வந்தார்கள். அந்த வீடு விசுவாசத்தின் இடமாக மாறியது. அன்பும் நம்பிக்கையும் அங்கு வளர்ந்தது. அந்த வீடு முதல் திருச்சபையின் தொடக்கமாக மாறியது. சிறிய ஜெபம், ஆனால் பெரிய நம்பிக்கை. நம்பிக்கை திறந்தால் வரலாறு மாறும். அவள் வாழ்க்கை பணத்தில் மட்டுமில்லை, நம்பிக்கையில் வரலாறு தொடங்கியது. லிதியா ஐரோப்பாவின் முதல் திருச்சபையின் ஒரு பகுதியாக மாறினாள். நம்பிக்கை திறந்தால் வாழ்க்கை மாறும். இதயத்தை திறந்த அந்த பெண் வரலாற்றை மாற்றினாள். ஆண்டவரே, எங்கள் இதயத்தையும் திறந்து உண்மையான நம்பிக்கையை தாரும். ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்து மற்றவர்களையும் ஊக்குவியுங்கள். ஆமென் என்று கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.